பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவர், ஆளுநராக இருக்கக்கூடியவர் இல கணேசன் உயிரிழந்திருக்கிறார். அவர் அரசியல் பணிக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவரா பார்க்கப்படுகிறார் சார்? வணக்கம் வீரகுமார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மூத்த தலைவர் பாஜக ஒரு வயது 80. கடந்த வாரம் நினைக்கிறேன் வீட்டுல நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அதன் தொடர்ந்து உடல்நல குறைவு ஏற்பட்டது. பின்னந்தலையில் அடிபட்டிருந்ததா முதல் கட்ட தகவலா சொல்லப்பட்டது. அதன் தொடர்ந்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அனுமதிக்கப்பட்டிருந்த சூழலில் இன்று அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. இல கணேசன் அவருடைய உயிரிழப்பு அரசியல் ரீதியா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது சார்? அவர் பாஜக தமிழ்நாட்டுல எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறார் சார்? இல கணேசனை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர். இங்க இருக்கும் தலைவர்கள்ல மறைந்த தலைவர் கருணாநிதியில தொடங்கி மூத்த தலைவர்களோடு நல்ல கருணாநிதி இந்த மாதிரி, கவிஞர் கருணாநிதி இந்த மாதிரி எல்லா தலைவர்களுடையும் ஒரு அனுத்தமான ஒரு நட்பை பேணி வளர்த்தவர். கட்சியையும் தாண்டி, கட்சி கொள்கை இவற்றையும் தாண்டி பெரிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் யாரிடமே ஒரு ஒரு நல்ல ஒரு நட்பை பராமரித்து வந்தவர் இல கணேசன். அவரோட தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சியில அவருடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, கவனிக்கத்தக்கது. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப தீவிரமான பற்றுள்ளவரா இருந்தாரு. கட்சிய எல்லா இடங்களையும் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு செல்றதுல, பாஜக கட்சியை எடுத்து போறதுல மிகப்பெரிய அளவுல பணியாற்றியவர் தஞ்சையை சேர்ந்த திரு இல கணேசன். இவற்றையெல்லாம் தாண்டி சிறந்த ஒரு தேசியவாதியா அவர் இருந்தாரு. அவரோட இழப்பு அப்படின்றது உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பேரிழப்பாகத்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதை தாண்டி அவருடைய தமிழ் பற்று, அதாவது தமிழ் மீது அவருக்கு ஒரு ஆர்வமும் பற்றும் இருந்தது. அதை தாண்டி அது வழக்கமாக அவங்க சொல்லுவாங்க, திராவிட கட்சிகள் எல்லாருமே தமிழை எடுத்துட்டு போறதுல ரொம்ப முக்கிய பங்காற்றினாங்க. அதே மாதிரியான பங்கு இங்க ஆர்எஸ்எஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அது அவசியம் அப்படின்னு வலியுறுத்தியவர். அதற்காக தமிழை அங்கு கொண்டு செல்வதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் எடுத்தார். தமிழின் மீது அவருக்கான ஒரு ஆர்வம் இருந்தது, நிறையவே இருந்தது. அது எல்லாருக்கும், அவரை அறிந்த எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். தஞ்சையில் பிறந்த இல கணேசன் 1945 பிறந்தவர். இப்ப அவருக்கு வயது 80. சிறு வயதிலேயே அவரோட தந்தை இழந்ததுனால அண்ணன் தான் அவரை பராமரிச்சுட்டு வந்தாரு. அண்ணனோட வளர்ப்புலதான் நீண்ட நாட்கள் வந்துட்டு இருந்தாரு. ஆர்எஸ்எஸ் அமைப்புல ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால திருமணம் அவர் செஞ்சுக்கல, திருமணம் செய்யாமலே இருந்தாரு. முழு நேர செயல்பாட்டாளரா ஆர்எஸ்எஸ்ல இயங்கி வந்துட்டு இருந்தாரு. இவர் இருக்கும் தருவாயிலும் நாகாலாந்து ஆளுநராக இருந்தாரு. தெலுங்கு பிராமண வகுப்பை சேர்ந்தவர் இல கணேசன். பாஜகவோட செயற்குழு உறுப்பினர்கள் ஒருவராக இருந்தாரு. 1991 பாஜகவின் மாநில அமைப்பு செயலாளரா இருந்தாரு. 2009 மக்களவை தேர்தலில், 2014 மக்களவை தேர்தலிலும் அவர் போட்டிட்டார். 2014 தென் சென்னையில போட்டியிட்டு அந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தார். பின்னர் மத்திய பிரதேசல இருந்து மாநிலங்கள் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 2016 பதவியேற்றுக் கொண்டார். இது அவரோட ப்ரொஃபைலா நம்ம அவரோட அரசியல் டைம்லைனா நம்ம பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரையில் ஒரு மாற்று கட்சி என்ற இது இல்லாம ஒரு தவிர்க்க முடியாத தலைவராகவும் எல்லா கட்சி தலைவர்களுடைய ஒரு நல்ல நட்பையும் அன்பையும் செலுத்தி வந்தவரா நம்ம பார்க்கலாம். கடந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பாக அவர் வீட்டில் இருந்தபோது நிலை தடுமாறி கீழே விழுந்தார். கீழே விழுந்த போது பின்னந்தலையில் அடிபட்டதாக சொல்லப்பட்டது. அதன் காரணமாக உடனடியாக தனியார் மருத்துவமனை, அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு வார கால சிகிச்சைக்கு பிறகு இன்று அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. அவர் காலமாகி இருக்கிறார். ஆர்எஸ்எஸ்ல பணியாற்றி தொடர்ந்து பாஜகவோட தேசிய செயலாளர், துணைத் தலைவர், தமிழக பாஜக தலைவர், ராஜ்யசபா எம்பி என பல்வேறு பதவிகள்ல வகித்து வந்தவர். ஆர்எஸ்எஸ்ல தீவிர பற்று கொண்டவரா இருந்தவர். ஆர்எஸ்எஸோட தீவிர பற்று காரணமாக கடைசி வரை திருமணம் செய்யாமல் இருந்து வந்தார் இல கணேசன்.